வந்தோடனே பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து செக் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து வெயிட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, 83லே தான் இருக்குது. ஸோ மார்னிங் எழுந்தோடனே எம்டி ஸ்டொமக்கில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சாப்பிட்டுருந்தேன். வெதுவெதுப்பான ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வந்து குடிச்சிருந்தேன். குடிச்சு முடிச்சுட்டு நான் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆம்லெட் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ 2 முட்டை வந்து எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்துட்டு தவாவில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த முட்டையை வந்து உடச்சி ஊற்றி கொஞ்சமாக வந்துட்டு சால்ட் அண்ட் பெப்பர் வந்து சேர்க்க போகிறேன். ப்ளெயின் ஆம்லேட் தான், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து மதியம் வந்து சிக்கன் ஃப்ரை வந்து செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக வந்து கரம் மசாலா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து நல்லா ஒரு ஏர் டைட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சிட்டோன்னா நம்ம வந்துட்டு தினைக்கும் ரெசிபி செய்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தனியாக வந்து இதுக்கு தாளிப்பு வந்து போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும். இன்றைக்கி மதியத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து நான் வந்து சிக்கன் ஃப்ரை வந்து செய்ய போகிறேன். கூடயே வந்து காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய் பொரியல் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். எப்பயுமே வந்துட்டு நைட் வந்து நம்ம கிச்சனில் வந்துட்டு வேலை இருக்க மாதிரி பார்த்துக்கூடாது. ஸோ சிம்பிளான நைட் டின்னர்னால் நம்ம வந்துட்டு நைட் வந்து செஞ்சுக்கலாம். பட் எனி டைம் நம்ம கிச்சன்லேயே இருக்க மாதிரி நம்மளோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு மதியமே வந்துட்டு சேர்த்து கூட செஞ்சு வச்சிடலாம். நைட் வந்து நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஆம்லேட்டோ இல்லைனா வந்துட்டு ஒரு ஃபிஷ் ஃப்ரையோனா நம்ம வந்து நைட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய டைமை வந்துட்டு நமக்காக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து செய்யலாம். கிராஃப்ட் ஒர்க்காக இருக்கட்டும், டைலரிங் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ஸ்டோரி கேட்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கூட அந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் என்னுடைய டே எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து கேட்பேன். எனக்கு ஸ்டோரிஸ் கேட்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். மிஸ்டர் தமிழன் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து தகவல் தளம் ஸ்டோரிஸாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய டைம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ டைம்ஸில் உங்களுக்கு உங்களுடைய ஹாபி என்ன, நீங்கள் எப்படி வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து சிக்கன் ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. நான் இந்த பக்கம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரைஸ் வந்து வச்சுட்ருக்கேன். ஸோ அதுவும் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் நாளாக குக்கரில் வைக்காமல் வடித்து தான் வந்து வச்சிட்ருக்கேன். ஸோ நான் வந்துட்டு சின்னதாக வந்து ஒரு சொரக்காய் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து கட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் வந்து பொரியல் செஞ்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டயட்லாம் வந்துட்டு ரைஸ்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிரேவிங்ஸ் இருக்கும், தலைவலி வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி தலைவலி வந்து இருக்கும்போது நம்ம வந்து சூடாக வந்து தண்ணி குடிச்சிக்கலாம், இல்லைனா வந்துட்டு பிளாக் காஃபி வந்து குடிக்கலாம். பிளாக் காஃபி குடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல தலைவலிக்கு வந்து கேட்கும், ரிலீஃபாக இருக்கும். ஸோ சுகர் போடாமல் வெறும் வந்துட்டு காஃபி தூளும் தண்ணி மட்டும் போட்டு குடிங்க. நல்லா வந்துட்டு ரிலாக்ஸாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நிறைய வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். தண்ணி குடிக்க தான் நம்மளுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் வந்துட்டு நல்ல சீக்கிரமாக இருக்கும். ஸோ மதியம் என்னுடைய லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் ஃப்ரை அண்ட் வந்து சொரக்காய் பொரியல், இதுதான் நான் வந்து மதியம் எடுத்திருந்தேன். ஈவினிங் வந்து ஒரு 1/2 hour போல் வாக்கிங் வந்து போயிருந்தேன். ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்துட்டு ஒர்க் அவுட்லாம் ஆரம்பிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாக்கிங் தான் வந்து பண்ணணும். டாக்டர் அட்வைஸ் பண்ணுறதும் வந்து வாக்கிங் தான். எடுத்த உடனே நம்ம வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை தம்பிள்ஸ் தூக்கிறதோ ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. வாக்கிங் தான் வந்து பெஸ்ட் எக்ஸசைஸ். நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமலாம் வந்துட்டு உடம்ப வந்து வச்சுக்கும். சப்போஸ் நம்ம வந்துட்டு இப்போ புதுசாக வந்துட்டு ஏதோ ஒரு எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம், கீழே குனிஞ்செல்லாம் நிமிர்றோன்னா நம்மளுக்கு இடுப்பு பிடிச்சிக்கும், இல்லைனா தொடலாம் வந்து பிடிச்சிக்கும். அந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம ஒரு 4-5 days நம்ம வந்துட்டு எதுவும் பண்ணாமே இருக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு பெஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச வாக்கிங் வந்துட்டு ரோட்லேயா இருக்கட்டும், இல்லைனா வந்து டெரஸ்லேயா இருக்கட்டும், நம்ம எதுவும் நம்மளுக்கு வந்துட்டு 100% வெயிட் குறையிறதுக்கு வந்துட்டு இதுவே வந்து உதவியாக இருக்கும். ஸோ வாக்கிங் வந்து ஒரு 1/2 hour நான் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். 1/2 liter அளவுக்கு நல்லா வெதுவெதுப்பான தண்ணி வந்து குடிச்சிட்டு ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை வந்து எடுத்திருந்தேன். அது கூடயே வந்துட்டு லெமன் வாட்டர் வந்து எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour கழித்து பசுமஞ்சள் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்னையோட டே எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.